ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காஞ்சி கிராஃப்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அன்பாக்சிங். இந்த அன்பாக்சிங் என்னதுன்னா, துபாயிலேருந்து எங்கள் பெரியப்பா வாங்கி கொடுத்த ஒரு டார்ச் லைட். இந்த டார்ச் லைட் எதுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா, எங்களுடைய கார்டன் ரொம்ப நைட் டைமில் இருட்டாக இருக்கும். எங்கள் கார்டன் ஃபுல்லாக மரங்கள் இருக்குமா, சில பிரான்ச்சஸ்லாம் கீழே விழுந்துருமா, அந்த பிரான்ச்சஸ்லாம் காலில் தடுக்கி விழலாம். அதோட கீழே இருக்கிற மண் சகதியெலாம் தடுக்கி கீழே விழலாம். அது பட்டாமல் அதோட பூச்சிகள்லாம் இருக்கும். நான் ஊஞ்சல் ஆடுற டைமில் ஒரு சலந்தி பூச்சி என் கையில் கூட ஏறி உட்காந்துச்சு. அப்புறமா நான் அதை தட்டி ஊற்றிட்டேன். அந்த மாதிரி நிறைய கொடூரமான பூச்சிகள் கூட இருக்கலாம். அதை பார்த்து செய்யணும். அதாவது அதுக்காக டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க எங்கள் பெரியப்பா. அது எறும்புகள்லாம் நம்ம நார்மலாக பிளாக் அண்ட் ரெட் கலர் எறும்பு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த சைடில் ரொம்ப பெரிய பெரிய பிளாக் எறும்புகள், ரொம்ப டார்க் ரெட் எறும்புகள்லாம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் அந்த எறும்புகள்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை, அதோடு பார்த்ததும் இல்லை. ஆனால் அதுங்க எறும்புகள்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் அடிக்கடி ஸ்லிப்பை போட்டுட்டு தான் போவேன். பேக் சைடில், அதாவது எங்கள் கார்டனில் ரொம்ப இருட்டாக இருக்கும் நைட் டைமில். அதுக்காக தான் இந்த ஃப்ளாஷ் லைட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க கிஃப்டாக எங்கள் பெரியப்பா. இந்த ஃப்ளாஷ் லைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஒரு அதிசயம் இருக்குது. எப்பயுமே நான் அதிசயம் சொல்வேன், ஆனால் என்னைக்காவது அந்த டைம்லேயே அந்த அதிசயத்தை சொல்வேன்னா கொஞ்சம் லாஸ்ட் தானே நான் சொல்வேன். அதே அதிசயம் தான் இந்த ஃப்ளாஷ் லைட்லேயும் இருக்குது. அந்த அதிசயத்தை நான் பொறுங்க லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லவே தேவையில்லை. அதாவது உங்களுக்கே தெரியும் போக போக என்ன அதிசயம்னு. இந்த ஃப்ளாஷ் லைட் ரொம்ப சூப்பரான ஃப்ளாஷ் லைட். நீங்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃப்ளாஷ் லைட்டில் என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிக்கலாம். பாருங்க. ஓ, தலைகீழே வச்சிட்டோம். சூப்பர் பாட் லைட் கப், அப்புறமா ரீசார்ஜபிள் பேட்ரி, அப்புறமா 8 hours கண்டினியூஸ் ஒர்க்கிங், அதாவது 8 மணி நேரம் கண்டினியூவாக ஒர்க் ஆகுமா. ரீசார்ஜபிள் ஃப்ளாஷ் லைட் இது. இந்த நம்ம சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு காத்துட்ருக்கு. திறந்தோடனே சர்ப்ரைஸ் பாருங்கள். இந்த ஃப்ளாஷ் லைட்டில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்லா பிரைட்டாக அடிக்கும் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அதுவும் பிரைட்டாக தான் அடிக்கும், ஆனால் வேறு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் சொன்ன சர்ப்ரைஸ் வேறு. பார்த்தீங்களா? ரொம்ப பிரைட்டாக அடிக்குது. எவ்வளோ பிரைட்டாக அடிக்குது பாருங்கள். நாங்கள் அப்புறமா இருட்டிலே காட்டுவோம். சரி, இருட்டில் பார்க்கலாமா? வாங்க இருட்டிலே பார்ப்போம். சரி, இந்த டார்ச் லைட்டை நம்ம முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா இருட்டில் பார்க்கலாம். இப்போது ரொம்ப இருட்டாக இருக்கு. இப்போ ஷைன் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் இருட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு காட்டுறோம். இது மூணு மோட்ஸ் இருக்குது இந்த டார்ச் லைட்டில். அந்த பட்டனை நம்ம அமுக்கணுன்னா 3 மோட்ஸ் வரும். பாருங்கள், காட்டுவோம் பாருங்கள். நம்ம இப்படி பண்ணோன்னா பேக் சைட்லேருந்து லேம்ப் மாதிரி இருக்கிற அந்த லைட் ஆன் ஆகும். நீங்கள் அப்படியே கீழே வச்சுட்டு ஏதாவது பவர் கட் ஆகிடுச்சுன்னா, கரண்ட் காலி ஆகிடுச்சுன்னா, நீங்கள் ஏதாவது எழுதணும், படிக்கணும், இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தூங்கும் போது கட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டார்ச் லைட்டை அப்படியே ஸ்டாண்ட் பண்ண வச்சு நீங்கள் தூங்கலாம். நார்மல் டார்ச் லைட் இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதோட முன்னாடி என்னென்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு
பட்டன் அமுக்கினா லைட் டார்ச்சில் நார்மல் டார்ச் லைட் மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே அமுக்கினா இன்னும் பிரைட்னஸ் அதிகமாகும். அதே உங்களுக்கே இப்போயே காட்டுறோம். ஓ எப்படி அதை ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள். சரி, அதனுடைய வெளிச்சம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ பாருங்கள். இதுதான் அதனுடைய வெளிச்சம். நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் திரும்பியும் காட்டுறோம். இது லைட் பிரைட்னஸ். அப்புறமா இது டார்க் பிரைட்னஸ். பாருங்களா, ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல? இதை நீங்கள் இருட்டாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போகலாம். நைட் டைமில் ரோடில் கரண்ட்டே இல்லை, இருட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டார்ச் லைட் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப முன்னாடி இருக்கிறது தான் தெரியும். நம்ம பின்னாடி என்ன வருது, நமக்கு எங்கே கால் வைக்கிறோம் அதெல்லாம் பார்க்க முடியாது. கால் வைக்கிறதாண்ட காட்டினா அப்புறமா முன்னாடி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. அது மாதிரி தான். அதுக்காக பதிலாக நீங்கள் இந்த டார்ச் லைட்டோடைய பேக் சைட் லேம்பை ஆன் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவும். முன்னாடி நடக்க தெரியும். அது மாதிரி அப்புறமா அதுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் அங்கே அந்த ஹோலில் போடணும். அதாவது இது சார்ஜர். இதில் ஒன்று சொல்லிட்டா, நம்ம ஃபோனுக்கு போடுற யூஎஸ்பி சார்ஜர்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் அங்கே கொடுத்துருக்க அந்த சார்ஜர் பின்னை போட்டுடலாம். இப்படி லைட்டாக போட்டிங்கனாலே உள்ளே போயிடும். இந்த மாதிரி போட்டுட்டு அன்னதர் சைடில் இருக்கிறத நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அதில் போடணும், ப்ளக்கில். இப்போது இந்த லைட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணிடுங்க.